வாழ்க்கையில் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லா நடக்கணும், எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கணும், நம்ம நினச்ச மாதிரியே நடக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வாழ்க்கைன்றது அப்படி தான். சில சமயம் நல்ல காரியங்கள் நடக்கும், சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், அதிர்ச்சியாக ஏமாற்றம் படுத்துகிற காரியங்கள் நடக்கும், நம்ம விரும்பாத சில காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லி வச்ச மாதிரி டெய்லி இப்படி தான் இருக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அது எப்படி நடந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம வாழ போகிறோம். நான் சிலவங்க ரொம்ப உடஞ்சி போய் அவங்க வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே சரியில்லை, எதிர்மாரியாக இருக்குது, நான் ஒரு லக்காக இல்லை, என் வாழ்க்கை லக்கியாக இல்லை, எனக்கு தான் எப்படி இருக்குது, என் தலையெழுத்து அந்த மாதிரி ஆயிருக்குது, கடவுள் அப்படி தான் வச்சுக்கிறார் போல், இப்படிலாம் சோகமாக பேசி அவங்க வாழ்க்கையே ரொம்ப சோகத்தில் போயிடுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு ஞானமான ஒரு யோசனை என்ன யோசனை, வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கூட்டி கழித்து அது நன்மையாக நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுறது. இதுதான் ஒரு ஃபுட்பால் விளையாடுற ஒரு வீரனுடைய திறமை. அவங்க ஃபுட்பால் எப்படி வேணாலும் அடிப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. ஆனால் அதையும் அந்த பால் அவங்க கையிலேருந்து எடுத்து இவங்க திருப்பி அதை வளைச்சி எடுத்துகிட்டு போய் கோலில் போய் போடுறது தான் திறமை. இப்படி தான் அவங்க வரணும், அப்படி தான் வரணும், இது நேரம் வரணுன்றதெல்லாம் சட்டம் இல்லை. அவன் மொத்தத்தனமாக விளையாண்டு அடிப்பாங்க, இடிப்பாங்க, ஆனாலும் அதெல்லாம் சகித்து அவங்க போய் வின் பண்ணுறாங்க. இன்றைக்கி வாழ்க்கை அதே மாதிரி தான் சார். இன்றைக்கி வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்குலாம் இருக்குது, எனக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போது எப்படி நான் வாழ முடியும்? இந்த கேள்வி கரெக்டு. வாழ்க்கையில் புயல் வரும், இடி வரும், சுனாமி வரும், அதெல்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி நான் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு போகிறது, இதை யோசிக்கணுன்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிற காரியம். என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது தான் நான் சொல்ல முடியும். நான் சும்மா ஏதோ புரியாத தெரியாததெல்லாம் உளர முடியாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், வியாதி. எங்கள் குடும்பத்தில் என் தாய் தகப்பன் அவங்க விவாகரத்து பண்ணி பிரிஞ்சு போகிற நிலைமை போயிடுச்சு என் சிறு வயதில். ஆனால் வியாதிகள், டாக்டர்ஸுக்கு புரியாத அளவுக்கு வியாதிகள், பண கஷ்டங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் சிறு வயதில் படித்தா மைண்டில் ஒன்றுமே சரியாக இருக்காது, படிக்க கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படிலாம் இருக்க போல் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு எதிர்காலம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க போல் சூழ்நிலையை பார்த்தா நம்ம ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அப்படி ஆகலையே. ஆண்டவர் எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், வியாதி, மருத்துவர்களே கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் இருந்தேன். ஆனால் என்னையும் ஆண்டவர் கண் வைத்து என்னையும் சுகப்படுத்தி ஓரளவுக்கும் படிக்கிறதுக்கு உதவுறதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவனை படிக்க வச்சார். என்னைய மாஸ்டர்ஸ் படிக்கிற அளவுக்கு. என்னத்துக்கு? படித்து கற்றுக்கிட்டு திறமையாக நம்ம செயல்படுறதுக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும். இதெல்லாம் அந்த காலத்தில் யாருக்கும் யாரும் எனக்கு சொல்லி தலையில் ஏற்றலை. படிக்கணுனாலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்தோம். ஸோ இந்த பாதையிலலாம் அதுக்கப்புறம் காலேஜில் இவன் திறமையாக செய்கிறான், இவனை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் படித்த லயலா காலேஜில் அந்த ப்ரொஃபஸர் அத்தகைய காரியத்தை அவர் சொல்கிறாரு, இவர் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு. எனக்கே ஆச்சரியம். நம்மளே ஃபெயில் ஆகிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுமோன்னு உட்காந்துட்டு சேர்ந்துருக்கோம். நம்மளை மாதிரி அவன் பண்ணுன்ற அளவுக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் கடினமாக உழைச்சி, கடினமாக லைப்ரரியில் போய் உட்காந்து மற்றவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க, நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு நெருக்கத்தில் அப்படிலாம் மேலே காரியங்களை பார்த்தனால இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். என்ன ஆட்டிடியூட்னா, இன்றைக்கி கஷ்டங்கள் இருக்கலாம், இன்றைக்கி நமக்கு கை கூடாத மாதிரி இருக்கலாம், ஆனால் இவங்களெல்லாம் சேர்த்து கூட்டு கழித்து போகணுன்னா கொஞ்ச நாளில் இது வேறு மாதிரி ஆகிடும். சிம்பிளுங்க. ஒரு துணி எப்படி நெய்கிறாங்க, ஒரு கலரு, ஒரு கலரு த்ரெட் இருக்குது, நூல், அந்த நூலை இப்படி 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 பண்ணி கடைசியில் பியூட்டிஃபுல் சாரியாக மாறிடுது. எப்படி ஒரு பிளெண்டர் பாருங்கள், பிளெண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விதமான ஃப்ரூட்ஸ் போடுறாங்க. அந்த ஃப்ரூட்ஸை போட்டு அடிச்சுக்கிச்சு அந்த ஜூஸ் வரப்போல் அது வேறு விதமாக இருக்குது. இதில் என்னென்னா எல்லாமே நல்ல ஃப்ரூட்ஸு சார். ஆனால் ஒரு கெட்ட காரியம் உள்ளே பூந்துக்குச்சுன்னா உங்கள் பிளெண்டர் செய்யுமான்னு கேட்புங்க. அந்த பிளெண்டர் செய்ய முடியாதது கடவுள் செய்கிறார். என்ன சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தாலும் ஆல் திங்ஸுங்க, அந்த கெட்ட காரியம் இருந்தால் கூட அதில் என்ன பண்ணுவாராம், அவர் ஆட் பண்ணுறாரு. அந்த மிக்சியில் நம்ம சுகர் போடுற மாதிரி அவர் என்ன போடுறாரு, அவருடைய குட்னஸ், அவருடைய ஃபேத்ஃபுல்னஸ், அவருடைய சாவர்னிட்டி. அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே பவர் அவர் தாங்க, அவர் வச்சதான் சட்டம். அப்படி இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்தது நானுன்றாரு, நான் சொன்னால் ஆகுன்றாரு. அத்தகைய சாவர்னிட்டி. அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கார். இஸ் அ ஃபேத்ஃபுல் காட். ஃபேத்ஃபுல்னஸ்னால் அவர் தான். அது மட்டும் இல்லை, குட்னஸ் பாருங்கள், குட்னஸ்
நம்மளே டயர்டாகி போயிருப்போம். அந்த இடத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு பிளெண்டர் மிக்சியில் போட்டு எப்படி ஒரு ஜூஸு அழகாக வெளியே வருதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் செய்கிறேன்னு பைபிளில் சொல்லிக்கிறார். அவர் என்ன சொன்னார், ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தெம் தட் லவ் த லார்ட். ஆண்டவரை அன்பு செலுத்தி அவரை நேசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்காக மாறிடுமா. பாருங்கள், என்னங்க இது, என்ன வசனம் பாருங்கள், யோசித்து பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் உண்மையாக பாசத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் 1008 காரியம். பட் அதெல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறிடும். இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்க, எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இது, நல்ல காரியங்கள்லாம் சேர்ந்தால் அழகாக இருக்கும், ஒரு ஃப்ரூட் போல் மாதிரி இருக்கும், ரைட்டு. இது சில கெட்ட காரியங்கள் நடக்குதுன்னா என்னங்க இது எப்படி நன்மையாக மாற்றுவாரோ, அதையும் நன்மையாக மாற்றுவாராம். இதுதான் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார் பைபிளில் பாருங்கள். அவர் சின்ன வயசில் கடவுள் என்ன சொல்கிறாரோ அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, நீ வந்து ஒரு பெரிய தலைவராகிடுவ, அப்போது உன்னுடைய கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, தாய் தப்பம் கூட உன்னை பணிவாங்க, அந்தளவுக்கு உயர்வாகிடுவேன். அந்த பிள்ளை அப்போ ஒரு டீனேஜராக இருந்திருக்கான். அந்த பையனுக்கு பாவம் ரொம்ப வயசான காலத்தில் பிறந்த பிள்ளைன்ட்டு அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ணங்கள் போட்ட ஒரு அங்கேயே செஞ்சு வச்சுருக்காரு அவனுக்கு துணி. அவனோட கூட பிறந்த அண்ணன்மார்கள் எல்லாரும் இவனை கொலை பண்ணிடணுன்னு இருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், கொலை பண்ணவானா குழியில் தூக்கி போடுன்றான். அவங்க என்ன பண்ணுறான், கடைசியில் இவனை எடுத்து விற்றுடலாம், காசாச்சு கிடைக்கும்னு விற்றுடுறானுங்க. விற்று இவங்க இருந்த ஊர்லேருந்து அவன் எகிப்து ஊருக்கு ஒரு கைதியாக போகிறான், ஒரு அடிமையாக போகிறான். பாருங்கள், அவனை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அங்கே விற்றுடுறாங்க. விற்று அங்கே வேலை செய்கிறான். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு அடுத்த ஆளாக மாறிடுறான். அப்போது இவன் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் பஞ்சம், உலகமே பஞ்சத்தில் இருக்க போல். நீங்கள் படிக்கணும் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எகிப்தில் இருக்க பார்வோன் அவனை இந்த தேசத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நல்ல பசுமையான நேரத்தில் எல்லா தானியத்தையும் சேர்த்து வச்சு, வறட்சி வரப்போகுது, 7 வருஷம் நடக்க போகுது கடலுக்காக. ஏன்னா இவருக்கு சொப்னத்தெல்லாம் விளக்க பண்ணுற ஒரு கிருபை இருக்குது. அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்னம் வந்ததை விளக்கி தான் சொன்னோன்னே அவர், இந்த மாதிரி ஞானி நான் பார்த்ததில்ல, நீ தான் இந்த தேசத்துக்கு ராஜாத்துக்கு நெக்ஸ்ட்டு ஆகிடுன்ட்டார் வச்சிட்டார். வச்சு நீ என்ன சொல்லணுமோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அவர் எக்ஸிக்யூட் பண்ணி தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் உலகம் ஃபுல்லாக பஞ்சத்தில் எகிப்தை நோக்கி வராங்க. அப்போது அவங்க கையில் இருக்கிற காசு தங்கம் எல்லாத்தையும் நிலத்தெல்லாம் வாங்கிட்டு தானியம் கொடுத்து அப்படியே அவங்க போகிறாங்க. இந்த மாதிரி போகும் சமயத்தில் இவங்க ஊரில் இருந்து இவங்க பஞ்சத்தில் இவங்க கூட பிறந்த பசங்களும் வரானுங்க. ஆனால் அவங்களுக்கு இவர் அடையாளம் கொள்ள முடியல. இவரை பார்த்தா இவர் எகிப்து மனுஷன் மாதிரி இருக்கிறாரு. இவனுங்க கதை விட்றாங்க, என்னமோலாம் சொல்கிறாங்க. இவன் கேட்குறான், அண்ணன் தெரிஞ்சிச்சு, உங்க கூட எத்தனை பேர் பிறந்துக்கிறான், ஒருத்தன் அவனுக்கு என்ன ஆச்சுலாம் கேள்வி கேட்டோன்னு அவன் எல்லாம் கதை விட்றானுங்க, காணாமல் போயிட்டான் அது அதுன்னு. அது கடைசியில் அந்த மனுஷன் மனசே ரொம்ப இலகி போய் தனியாக போய் அழுதுட்டு வராரு. ஏன்னா கூட பிறந்தவங்க என்ன தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் தன்னை தான் வெளிப்படுத்துகிறார். டேய், நீங்கள் என்னை சாகடிக்கிறதுக்கு பண்ணுங்கடா, நான் தான்டா இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்னொன்னே. ஸோ அவர் சகோதரரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்ட தீமையான எண்ணங்களை ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றிட்டார். நீங்கள் என்னை விற்காட்டா நான் எகிப்துக்கு வந்திருக்க மாட்டேன், எகிப்தில் சில தீமையான காரியங்கள் நடக்காட்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் வச்ச நோக்கம் நிறைவேறிச்சு. ஸோ அவர் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு, பழி வாங்கணும்னு யோசனை கூட இல்லை, நீங்கள் செஞ்சதெல்லாம் நன்மையாக தான் எனக்கு ஆண்டவர் மாற்றிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் சகலத்தையும் எல்லாம் நடக்கிற சகலமான காரியத்தையும் நன்மையாய் மாற்றுற இன்க்ரீடியன்ட் கடவுள்கிட்ட இருக்குது, கடவுள் தான். ஸோ அப்போ இன்றைக்கி இத்தகைய காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்ன ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். நம்ம கசப்பு இருக்காது, அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்னு சொல்லி மென்டல் பேஷண்ட் மாதிரி ஆகிடுவாங்க நிறையா பேர். இல்லைங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. யார் என்ன பண்ணாலும் கடவுள் இதை அப்படியே நன்மையாக மாற்றுற திறன் நன்மையான பண்ணுறவர் அவர். இப்போ அவர் எப்படி அதை செய்வார்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு இதை செய்வார், மதத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்வாரா? இல்லை. மதம்னா பாருங்கள், சடங்காச்சாரமான காரியங்கள் செய்கிறதுனால இல்லை. ஆண்டவர் சடங்காச்சாரத்துக்கு மிஞ்சி அவரோட உறவு இருந்தால் தான் என்னை நேசிக்கிறவர்கள்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மையாக. அப்போ அன்பு கூறுறாங்கன்னா எப்படி, ஒரு உறவு இருக்கணும். உறவே இல்லாமல் சடங்காச்சாரமாக என்னத்தையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு, என்னத்தையும் இப்படிலாம் செஞ்சால் எவனோ ஒருத்தன் மேலே இருக்கிறான் இப்படி தான் சொல்கிறாங்க.
ஸோ இன்றைக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து வெவ்வேறு அபிப்பிராயம் இருக்குது. சிலவங்க மனசில் வந்து அவர் நல்லவர்னு இருக்குது, சிலவங்க வந்து அவங்க கெட்டவர்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் போன சூழ்நிலையை வைத்து அவங்க கடவுளை பார்ப்பாங்க. கடவுள்னாப்பா நம்மளை ஏன்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தில் விட்டார், அவர் கடவுளா அப்படின்றான் ஒருத்தன். அவர் கடவுளா? கடவுள் இருந்தால் இத்தனை நடக்கலாமா? இவ்வளோ பசங்க செத்து போயிட்டாங்க, பிரிட்ஜ் வந்து செத்து போயிட்டாங்க, அது வந்து செத்து போயிட்டாங்க, மழை வந்து செத்து போயிட்டாங்க, அலை வந்து செத்து போயிட்டாங்க. எப்பா செத்து போயிட்ட பிறகு தான் இவங்க கடவுள் மேலே பலி சுமத்துறாங்க. ஆனால் நல்லா இருக்கிற காலத்தில் ஆண்டவரோட ஒரு உறவு உனக்கு இருந்துச்சா? ஃபஸ்ட்டு இல்லவே இல்லையே. அவரை மதிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் அவரை சேர்த்துக்கவே இல்லையே. ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு நீ வாழ்க்கையில் ஒரு உறவு வச்சுக்கிற அவரை தெரியுமா? தெரியாமலேயே சர்ச்சுக்கு போகிறது. நான் அப்படி தானே இருந்தேன். 19 வயசு வரைக்கும் சர்ச்சுக்கு போவோம், சகலத்தையும் செய்வோம், சந்தோஷமாக இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் உள்ள அவரோட உறவு கிடையாது. உறவுனா என்ன தெரியாது. ஏதோ போகிறோம், பூஜைக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவோம், சபைக்கு போயிட்டு வருவோம், சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், பாதி நேரம் வெளியே நின்றுட்டு கதை அடிச்சிட்ருப்போம். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கனெக்ஷன் இல்லை. இதுதான் கனெக்ஷன். உங்கள் வாழ்க்கையில் கனெக்ஷன் இருந்தால் தான் அங்கேருந்து ஃப்ளோ இருக்கும். ஒரு ப்ளக் எடுத்து உள்ளே வச்சு ஆன் பண்ணால் தான் அங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ வரும். அந்த கனெக்ஷனே இல்லைன்னா இன்னும் நன்மை ஃப்ளோ வரும், ஒரு நன்மை வராது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ளோ, கடவுளுடைய ஃப்ளோ, கடவுள் நமக்குள்ளாக பாய்ந்து செல்லும். அந்த அன்பு, அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி. இன்றைக்கி ஆண்டவரோட கனெக்ஷன். ஆனால் என்ன மாதிரி கனெக்ஷன்? பக்தி கனெக்ஷன் அப்படி இல்லை. ஒரு கனெக்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு உறவு இருக்கணும். ஒரு உறவுனா அவர் தகப்பன் நான் பிள்ளைன்ற ஒரு உறவு வந்துச்சுன்னா அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வரணும்னா அது என்ன இருக்கணும்? பிளட் இருக்கணும். அந்த இரத்தத்தின் மூலம் தான் அவங்க பிள்ளை, அதோடைய அப்பா அப்படின்னு தெரியுது அந்த ரத்தம். அதுக்கு தான் பாருங்கள், இயேசுவான ரத்தத்தை சிந்தினார்னு எவ்வளோ கேட்குறோன்னா அந்த பிளட் கவனன்ட் மூலம் தான் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நான் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்க. இவ்வளோ தூரம் எதுக்கு செஞ்சுக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளாக மாறுறது. அவருடைய பிள்ளைகளாக மாறுறதுன்னா அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஒரு உறவுக்குள்ளே வர்றதுக்கு. அந்த உறவு இருக்குதா? சும்மானா கஷ்டம் வந்தால் அவனையும் திட்டுறது உறவு கிடையாது. ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தார் ஈசாக்கு. பாருங்கள், அவர் வயல்வெளியில் போய் ஆண்டவரோட பேசுகிறார். தியானம், அதான் தியானம். தியானம்னா என்ன? நம்ம சும்மா உடம்பை முறுக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணுறது வந்து அது வேறு கதை, எக்ஸசைஸு. ஆனால் தியானன்றது ஆண்டவரோடு பேசுகிறது. நம்ம ஆவியும் அவர் ஆவியும் ஒன்று ஆகிறது. இதெல்லாம் வந்து தனிமையில் போய் மனசு விட்டு பேசுகிறது, அது ஜெபம்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷன்னு, அவர் நம்மளோட பேசுகிற ஒரு உறவு வரும் பொழுது தான் நம்ம லைஃப்பில் உண்மையான சந்தோஷம் வரும். அது மட்டும் இல்லை, இவருடைய ஆளுகை சக்தி என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லாமே அவர் கையில் இருக்குதுங்க. அவர் ஆளுகைக்கு மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது. எனக்கு விரோதமாக எவனும் செயல்பட முடியாதுன்றாரு. உன்னை தொடுறேன், என் கண்மணியை தொடுறேன்றார். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. என் பிள்ளை நீ தொட்டனா என்ன ஆகுதுன்னு. ஸோ இத்தகைய ஒரு உறவும் அதோடைய உறவு நிமித்தம் வர அனுபவத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறோமா? அது வரணுங்க. அது வந்தால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கனெக்ஷன் ஆகுது. அவரோடு வரும் பொழுது அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இது வந்து சடங்காச்சாரமான ஒரு மதம் கிடையாது. அவர் நம்மளை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிற ஒரு அந்த வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தனிமை இருக்காது. ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. கடல்கிட்ட வர்றதுக்கு முன்னால் கண்ட ரோட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வீட்டுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆகும். வீட்டில் போனால் தனிமையாக இருக்கும்ல, தனியாக இருக்க முடியாது நம்மளால், கும்பலே இருந்துக்கிட்டு போகணும். ஆனால் கடல்கிட்ட வந்த பிறகு இவைகளெல்லாம் மறந்து போய் பைபிள் எடுத்து படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாருங்கள், ஜெபம் பண்ணுறது, ஆண்டோட பேசுகிறது, பார்க்கில் போய் உட்காந்து பேசுகிறது, சின்ன வயசில் தனிமையாக மொட்டை மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது, இப்படி நம்ம போனோம்.
அப்போ என்ன ஆகுது, ஒரு ஆவிக்குரிய உறவு ஜீவியம் நமக்குள்ளே வருது. நம்மளும் அவரும் இன்வால்வ் ஆகிடுறோம். உலகத்துக்கு இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இருந்தால் கூட அவர் நம்மளோட இருக்கிற ஒரு அனுபவம் வருது. இந்த அனுபவம் வரப்போல் என்ன ஆகுது, அவர் பேசுகிறதை நாம் உணர்கிறோம். அப்போ என்ன ஆகுது, என்ன படிக்கணும், என்ன செய்யணும், இந்த மாதிரி சாய்ஸ்லாம் வரப்போல் ஆலோசனை கர்த்தர் அவர் என்னவாக இருக்கார், நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கார். உன் வாழ்க்கையில் ஆலோசனை யார் சொல்கிறா? நண்பர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்க செய்கிறத பார்க்குறோம், இல்லை இன்டர்நெட்டில் போய் இதாக கற்றுக்குறோம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். என் சத்தத்தை கேட்குறது தான் என் ஆடு. அவர் சத்தத்தை கேட்காதவெல்லாம் டிஸ்கனெக்டட், கனெக்ஷனே இல்லை. மொபைல் ஃபோனில் பேட்ரி கிடையாது, கனெக்ஷன் கிடையாது, சும்மா உட்காந்துருக்குது. நம்ம லைஃப் ஆவிக்குரிய ஜீவன் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரோட சீக்கிரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கனெக்டிவிட்டி அவர் நம்மளை கன்வே பண்ணுறாரு. பாருங்கள், ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு அதில் லொக்கேஷன் போட்டால் அது சொல்லி கொடுக்குது, நேராக போ, இன்னும் 200 மீட்ரு கழிச்சு ரைட்டில் டேர்ன் பண்ணு, அப்படி சொல்லி எங்கே இருக்குதுன்னே தெரியாது அந்த இடம். ஆனால் இது காமிச்சு கரெக்டான போய் சேர்ந்துடுறோம். இதுதான் நம்ம லைஃப்பில் வேணும். நம்ம லைஃப்பில் திசையே இல்லாமல் சும்மா மிதந்துட்டு இருக்கானுங்க நிறையா பேருடைய வாழ்க்கையில். ஆனால் கரெக்டான நோக்கத்தோடு நம்ம போகிறது ஒரு டிசைன். we should have a design. we should not just சும்மானா எங்கேயா எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பட் we have to steer with the design. நமக்கு ஆண்டவர் செய்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அறியாமல் நான் இல்லாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அப்போ என்ன ஆகுது, நானே திராட்சை செடியோ கொடியோ இருக்கு. மரம் பாருங்கள், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் பிரான்ச் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் த வைன், யூ ஆர் த பிரான்ச்ன்றாரு. திராட்சை கொடியில் ஒரு சின்ன அந்த கிளையிலையும் ஜீவன் இருக்குது. ஏன்னா அதோடு சேர்ந்துருக்கனால தான். பிகாஸ் யூ அபைட் இன் மீ, ஐ அபைட் இன் யூ. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பிரதர் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் இந்த சமாச்சாரத்தை நம்ம யோசிக்கலைன்னா அதை நம்ம இழந்தவர்களாக இருப்போம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருப்போம். நமக்கு முக்கியம் படிப்பு, பணம் எல்லாத்துக்கும் முக்கியம். யூ மஸ்ட் நோ யுவர் காட். உன் தேவனை நீ அறிந்தால் நீ பலத்த காரியங்களை செய்வாய். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் பாருங்கள், கர்த்தர் அறிந்தவர்கள் பராக்கிரம காரியங்களை செய்வாங்களாம். people who know their God shall do valiantly. பாருங்கள், பலவீனமாக இருந்தான் கிதியோன், அவன் பயந்தாங்கொல்லி, அவன் பராக்கிரமசாலியாக மாறுறான். பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாரும் பலவீனமானவங்க தான். உங்களை போல் என்னை போல் சாதாரண ஆள்கள். ஆனால் அசாதாரண காரியங்கள் செய்கிறது எப்படின்னா, அவங்க கனெக்டிவிட்டி, கடவுளோடு இருந்த ஒரு உறவு. இன்றைக்கி கடவுளுடைய உறவு இல்லாமல் சுயமாக பாவத்திலையும் பிடிவாதத்திலையும் திமிரான யோசனைகள், மேட்டுமையான யோசனைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து நீங்கணும். கடவுள்கிட்ட திரும்பி ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாக மாறணும். அப்படி மாறலைன்னா என்ன சார், நீ ஒரு அனாதை மாதிரி இருப்ப. என்ன சார் சொல்கிறேன், அனாதை, உனக்குன்னு யுத்தம் செய்கிறதுக்கோ என் பிள்ளைய நீ தொட்டியாடான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன் நம்ம அனாதையாக இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு அவர் நம்மளை அலங்கரிக்கிறார், அவர் நம்ம கரம் பிடித்து நடத்துகிறார், நமக்கு அவர் இருக்கிறார். தனிமைன்றதே இருக்காது சார். இல்லாட்டா அந்த வார்த்தை தான், அப்படியே யாருமே எனக்கு இல்லை, அனாதை மாதிரி இருக்கோன்னு போல் உன் வாழ்க்கையுடைய கண்ணோட்டமே டல் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த வசனம் ஆண்டவரை நேசிக்கணும்னா ஒரு உறவு வேணும். அந்த உறவு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அதில் என்ன இருக்குது, மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம். யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னென்னா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கண்காணிக்கிற தேவன், அதை ஆர்டர் பண்ணுற தேவன், எல்லாம் நன்மையாக நான் மாற்றிடுவேன். உனக்கு வாழ்க்கையில் ஃபைனலாக எல்லாமே நன்மையாக நான் மாற்றுவேன். இப்பேற்பட்ட தேவன் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் உதவியற்று நம்ம வாழணுமா, இல்லை அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வந்துட்டோன்னா அவர் நம்ம அரவணைச்சு நம்மளை கொண்டு போகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருக்கலாம், அறியாமல் வாழ்ந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி இயேசுவே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, எனக்கு அறியாமல் இருக்கிறேன், நான் தான் உங்களுடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்க, எனக்கு நல்ல புத்தி கொடுங்க, என்னோட பேசுங்க, வழி நடத்துங்கன்னு ஒரு வாஞ்சையோடு கேட்டுங்கன்னா அந்த ஜெபத்தை அவர் கேட்பார். அதுக்காக நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகணும், இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பேசுங்க, அவர் வழி நடத்துவார், வாழ்க்கையை அவர் தொடுவார். இதில் வளர்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு துடிப்பு உங்களுக்கே வேணும். நீங்கள்தே ஆசைப்பட்டு அதை கற்றுக்கணும், அவர்கிட்ட நெருங்கணும்.
இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் இருக்குது. என்னென்னா, உன் வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கணும். யாரை? கடவுள். வானத்தையும் பூமி படைத்த தேவனை நீங்கள் இங்கே வாங்காண்டவர். அவரை கூப்பிடாமல் அவர் மாட்டார். ரொம்ப டீசென்ட்டு. ஸோ நம்ம தான் அவரை அழைக்கணும். நீங்கள் என் லைஃப் எடுத்து ஆசீர்வதிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவ கட்டிலேருந்து விடுதலை செய்யுங்க, எனக்கு ஒரு ஒழுங்கான ஒரு மகனாக என்னை மாற்றுங்க, மகளாக மாற்றுங்க. அப்படி இந்த உறவு இல்லாதவங்க எல்லாம் டிஸ்ட்ராக்டட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னென்னா, ஆண்டவர் உனக்காக வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் நன்மையை நான் மாற்றுவேன்றார். இது நிறையா பேருக்கு தெரியாது. இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியமாக வாழ முடியும். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை இருக்கும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ் காட் வில் டர்ன் இட் இன்டு குட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நங்கூரம், இதுதாங்க வாழ்க்கையோட சந்தோஷமே. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்னென்னத்தம்மா, என்னால் செய்ய முடியும். ஏன் உன்னால் செய்ய முடியும்னா, என் கூட கடவுள் இருக்கிறார். அதுதான் அந்த நம்பிக்கை. அப்போ தான் தனக்குள்ளே அந்த நம்பிக்கை வரும். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் சகலத்தையும் செய்ய முடியும், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இப்படி நம்ம வரும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறுங்க, கூட இருக்க நண்பர்களுக்கு ஒரு தைரியமாக மாறுவோம். நம்ம வாழ்க்கையில் யாரும் இல்லை, வெறுமையான ஒரு அந்த அனாதைன்னு சொன்னேன்னு அப்படி நம்ம வாழ்க்கை இல்லாதபடி எனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனால தான் இயேசுகிட்ட வந்து அந்த சீசர்கள் கேட்குறாங்க, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் என்ன சார்? அவர் ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. See, you become a part of a family connected with God. So I urge you, உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஆண்டவரோடு நெருங்கி அவர் குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக நீ மாறி அவர் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்கிறவராய் அனுபவிக்கும் பொழுது உங்கள் லைஃப் வேறு மாதிரி ஆகும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து, ஜீசஸ் என் லைஃப்பை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை கரம் பிடிச்சி நடத்துங்க, என் சகல பாவங்களையும் மன்னித்து உம்மோட ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம், ஒரு உறவு எனக்கு வேணும், என் உள்ளே வாங்க, வழி நடத்துங்க. இவ்வளோதான். இதை நீங்கள் கேளுங்க இருக்கிற இடத்துல. அப்பா, இது ஜெபம் பண்ணி மனசில் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கையில் வந்து தனிமையாய் வாழ்வது தேவையில்லை. அனாதை போல் எனக்கு யாரும் இல்லைன்னு இருக்கிறதும் தேவையில்லை. நீர் சொல்கிறீர், உன் தாயும் தப்புன்னு உன்னை கைவிட்டாலும் மகனே மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைந்து உன்னோட கூட இருப்பேன் சொன்ன தேவனை அனுபவிக்க கிருபத்தாருங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வறட்சி நீக்கி செழிப்பு கட்டளையிட்டு அவர் வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுங்கப்பா. யோசேப்பு வாழ்க்கையில் சகல துன்பங்கள் மத்தியில் அவரை கடைசியில் அந்த எகிப்து தேசத்து ராஜாவுக்கு அடுத்தவனாய் நீ நிறைநிறுத்தி அவர் சொன்னார், நீங்கள் தீமைக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றினார். அப்படி ஒரு ஹெல்த்தி பர்சன் ஆண்டவர். இமோஷ்னலி ஹி வாஸ் நாட் அ ரெக்கு. நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டுங்க அழுவலை. அவர் ஒரு பெருந்தன்மையாக இருக்கிறதுக்கு காரணம், என்னோட யார் இல்லாட்டாலும் கடவுள் என்னோட கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்கன்னு கேட்குறேன். இயேசு மூலம் கேட்கப்பதாவே ஆமென். God bless you my friends. You have a beautiful future. நீங்கள் நல்லா வாழணும், சரியான காரியத்தை கற்றுக்கிட்டு don't get yourself distracted. Hold on to Jesus. God bless you. எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.
அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்தும் ஐயா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்தும் ஐயா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்தும் ஐயா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்தும் ஐயா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்தும் ஐயா.
இந்த நைட்ல கூட இதுவரைக்கும் நம்மளை ரொம்ப இம்சப்படுத்துற காரியங்கள், பாரப்படுத்துற காரியங்கள், இன்றையோட இதை யோசித்து என்ன லாபம், நான் அடைய வேண்டிய காரியங்கள், பெரிய காரியங்கள் இருக்கு, நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி முன்ன பார்த்து நம்மளை அலங்கரிக்கிற தேவன் அலங்கரிப்பாருன்றார். ஆமென். நீங்க கூட என்னோட சேர்ந்து பாடலாம். நோக்காதே நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் வாரம் அதிகரிக்குமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்துமையா. காயங்களை ஆற்றுகிறவர் நீங்க ஆண்டவர். ஆமென். நோக்காதே. ஆமென்.